நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. கொஞ்ச நேரம் அசையாம அப்படியே இருங்க. இவர் தான் மிஸ்டர் கோவிந்த். நீங்கள் தான் கோவிந்தா? என்ன சார் இது? உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் பாஸை உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நான் தானே சார்? அப்பாயின்மெண்ட் அது அப்போ. இப்போ நீங்கள் தான் கோவிந்தா? சார் எப்பவுமே நான் தான் சார் கோவிந்தா. அப்போ போலி மருந்து தயாரிச்சது யாரு? என்ன சார் இது? இது கூடவா தெரியாது? எங்க பாஸ் தான் தயார் பண்ணார் சார். நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்க. 3 தடவை தயாரிச்சார் சார். 2 தடவை எஸ்கேப், 3ஆவது தடவை மாட்டிக்கிட்டாரு இல்ல சார்? அப்படின்னு விசாரணை கமிஷன்ல சொல்ல போறீங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். இதெல்லாம் நம்ம இருக்கோன்னு உண்மையை சொன்னேன் சார். சோ தாமரை குற்றவாளி இல்லை? நிச்சயமா கிடையாது சார். அந்த அம்மா தங்க சார், வெகுளி சார், இன்னசென்ட். அந்த அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அதுக்கு இவர் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இவர் அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டார் சார். கேட்டிங்களா ஜூஜே என்ன சொல்றாருன்னா? சார் நான் உங்ககிட்ட தானே சார் சொல்கிறேன். விசாரணை கமிஷன் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். 10 லட்சம் கொடுத்தா அப்ரூவராக மாறிடுவீங்களா? ஐ மீன் ஜிஜேவை காட்டி கொடுத்துருவீங்களா? மாட்டேன் சார். 25 லட்சம் கொடுத்தா? மாட்டவே மாட்டேன் சார். நான் தான் சொன்னேனே, நம்பிக்கையான ஆள். அந்த மாதிரி சும்மா இருங்க ஜிஜே, அவரோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். 50 லட்சம் கொடுத்தா? நோ சான்ஸ். எப்படி அது அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? சார் எங்கள் பாஸ் அதை விட அதிகமாகவே எனக்கு கொடுப்பார் சார். கொடுப்பீங்களா சார்? என்ன சார் நீங்களே சொல்லி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி நினைப்பே அவருக்கு கிடையாது. இருங்க ஜிஜே, அவரோட ஆள் மனசில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். சொல்லுங்கள் மிஸ்டர் கோவிந்த், விசாரணை கமிஷனில் நீங்கள்... சார் விசாரணை கமிஷன் முன்னால் உங்களை பற்றியோ சாரை பற்றியோ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என் வாயை திறக்க மாட்டேன். போதுமா சார்? அந்த ஒரே நம்பிக்கையில் தான் உங்களை உயிரோட விடுறேன். சார் உங்களை கூட ஜிஜே போட்டுடலான்னு சொன்னார். நான் தான் வேண்டான்னு சொன்னேன். என்ன நல்ல தம்பி, நான் எங்க அப்படி சொன்னேன்? இருங்க அவர் ஸ்டைல்லே தான். நம்ம என்ன வெளியே பேசணும், அவர்கிட்ட தானே சொல்கிறோம். கோவிந்த் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் சும்மா உங்களை மிரட்டுறதுக்காக சொல்றாரு. அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாரு, கவலைப்படாதீங்க. ஓகே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சார்? அதான், அவரை பற்றி தெரிஞ்ச எதையும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் கேட்ட 50 லட்சத்துக்கு மேலே அதிகமாக? இல்லை அதெல்லாம் இல்லை. 25 lakhs முடியாது. 10 லட்சம் கொடுப்பேன், டிசைட் பண்ணிட்டேன். அதை வாங்கின அடுத்த நிமிஷம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். யார் எது கேட்டாலும் எல்லாத்துக்கும் காரணம் தாமரை தாமரை தாமரைன்னு மட்டும்தான் சொல்லணும். புரிஞ்சுதா? சொல்லுங்க. இல்லை சார், வாங்கினதுக்கப்புறம் தான் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் இன்னும் வாங்கவே இல்லையே சார். எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க. போட்டே வச்சிருக்கேன் 10 லட்சம்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிளம்புங்க. நம்ம யாருன்னு காமிச்சிட வேண்டியதான். ஜிஜே, எனக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லை ஜிஜே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை பற்றி அவனுக்கு தெரிஞ்சதை விட அவனை பற்றி எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க. She is okay. No complication. After 48 hours, she will be all right. She is now in the recovery room. யாராவது ஒருத்தர் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். ஓகே? ஓகே டாக்டர். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். உள்ள என்ன வேணும்? உள்ள கூப்பிட்டாங்க சார். வணக்கம் சார். நீங்கள் தான் தாமரை ஃபார்மசிட்டிக்கல்ஸ் கம்பெனியோடைய மேனேஜரா? மேனேஜர் மட்டும் இல்லை சார், தாமரை மேடத்தோட பர்சனல் மேனேஜரும் நான் தான் சார். மிகப்பெரிய சதித்திட்டத்துக்கு துணை போகிறதுக்காக தான் ஆளை கொள்கிற மருந்தை தயாரிச்சிங்களா? எனக்கு தெரியாது சார். தாமரையுடைய பர்சனல் மேனேஜர்னு சொல்கிறீங்க, தெரியாதுன்றீங்க. அது வந்து ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? டென்ஷன் இல்லை சார், டென்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது சார். அதான் ஏன்? அது அது வந்து சொல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய்யை சொல்கிறீங்களான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். சார் உண்மை தான் சார் சொல்கிறேன். நிறைய பேர் செத்ததுக்கப்புறம் தான் அது டூப்ளிகேட் மெடிசன் எனக்கே தெரிஞ்சுது சார். இந்த கம்பெனியோடைய மேனேஜர் நீங்கள், உங்களுக்கு தெரியாமையே இந்த மெடிசன் எப்படி வெளியே போச்சு? கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, டீலர்ஸ்க்கு அனுப்புகிறோம் சார். எங்களுக்கு வேற என்ன சார் தெரியும்? அது மட்டும் இல்லை சார், தாமரை மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்ய வேண்டியதான் எங்கள் டியூட்டி சார். அவங்க தான் சார் எல்லா முடிவும் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பவரும் இல்லை? இல்லை சார். அப்புறம் எதுக்கு மேனேஜர் போஸ்ட்டு? ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. சார் குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்கு இல்லையா சார், மாதம் சம்பளம் வேணும் இல்லையா? அப்போது இதுக்கெல்லாம் காரணம் தாமரை தான் சொல்கிறீங்க? நிச்சயமா சார், அதில் சந்தேகமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் தாமரை மேடம் தான் சார். சரி, நீங்கள் போகலாம். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் நடந்துச்சு? டாக்டர் செல்வியை பேசவே கூடாதுங்கிறாரு, என்ன பண்ணலாம்? சார், டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. அதை விசாரணை கமிஷன்ட்ட சப்மிட் பண்ணி அவங்க கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டிய பதிலை எழுதி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இவங்கன்றதுனால அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதுக்கு ஒத்துக்குவாங்களா? அது ஜட்ஜை பொறுத்து இருக்கு சார். அந்த வகையில் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே. அப்படிதான் சார் செய்யணும். அவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்க போய் செல்வி மறுபடியும் எமோஷனல் ஆகி வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நிற்க போகுது. என்னால் ஆன முழு முயற்சியை நான் எடுக்கிறேன் சார். இதில் செல்வி மேடத்துக்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வாங்க. இங்கே தான். கொஞ்சம் இருங்க. செல்விமா, இந்த பேப்பரில் ஒரு கையெழுத்து போடுமா? அது ஒன்றும் இல்லைம்மா, விசாரணை கமிஷனில் அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லாமல் உன் பதிலை எழுதி கொடுக்குற மாதிரி வக்கீல் அரேஞ்ச் பண்ணுறேங்கிறாரு. கையெழுத்து போடுமா? குழந்தை எங்கன்னு கேட்குறல்ல, காவேரி எங்க?
அதான் அந்த ஜிஜே வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. நான் இதை வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு வரேம்மா. சார் இது போதுமா பாருங்க. இது போதும் சார். சார் செல்வி கமிஷன் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரியே ஏற்பாடு பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நான் வரேன் சார். வாங்க சார். காவேரி இங்கே வா. எங்கே போன? அப்பா கூட. கையில் என்ன ஃபோனு? அப்பா வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் அப்பனால தான் பிரச்சனையே. அவங்க கூட எல்லாம் போகாத. நான் போவேன். உன் அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. வா வா. உன் பொண்ணுக்கு அவ அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். என்னன்னு கேளு. இந்த வயசுல பொண்ணுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காரு. காலம் கெட்டு போச்சு. ஹலோ அப்பா. அம்மா ஒன்றும் இல்லைப்பா. அம்மா கிட்ட பேசணுமா? இதோ தரேன். அம்மா அப்பா பேசணுமா? அம்மா பேசலையா? செல்விமா இப்பெல்லாம் அவன் கூட சேரதே இல்லை செல்விமா. விளையாட கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ற செல்விமா. மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. எல்லாமே அப்படி தான் அரசி. நாம் எதையாவது பெரிய பிரச்சனையாக நினைப்போம். அது சரியாயிடுச்சுன்னா பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் புது பிரச்சனை ஒன்று வரும். அதை சால்வ் பண்ண போராடுவோம். மனுஷ வாழ்க்கையே இப்படி தான். ஏதாவது ஒரு பாரத்தோட காலம் பூரா போராடிக்கிட்டே இருப்போம். நீங்க சொல்றது 100% கரெக்ட். என்ன எதை வச்சு அப்படி சொல்கிற? இருக்கு, இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதுவும் இப்படி ஸ்மூத்தா சால்வ் ஆயிட்டா நிம்மதி. ஆனா அது சால்வ் ஆகுற மாதிரி தெரியல. இன்னும் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்ற? புரியலையே. புரியாமலே இருக்கட்டும், அது ஏன் பிரச்சனை. உன் பிரச்சனை என்ன? உன் ப்ரொஃபஷனில் ஏதாவது ப்ராப்ளமா? அப்படியே வச்சுக்கங்களேன். அரசி, நீ ஏதோ எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கு. மும்பையிலிருந்து ராமேஸ்வரம் வந்ததிலிருந்தே நீ சரியில்லை. உன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்போதான் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்க. ஆனால் முழுசாக நிதானத்துக்கு வரல. வந்துடும். கலையோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதில் பாதி உயிர் வந்துருச்சு. இனி சமாளிச்சிடுவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன். அப்போ பிரச்சனை வருங்கிறியா? சொன்னேன்ல, இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன். ஆமாம், உங்கள் விசாரணை கமிஷன் எப்படி போயிட்டுருக்கு? யாருக்கு சாதகம்? அது ஒரு சின்ன டென்ஷனில் போயிட்டுருக்குமா. முக்கியமான சாட்சி, விசாரணை வேணும்னு கேட்ட பொண்ணு, அதாவது ஜிஜேயோட செகண்ட் ஒய்ஃப், இன்கொயரிக்கு வந்திருந்தப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு ரிக்கவர் ஆகிட்டு வந்து தான் சாட்சி சொல்லணும். ஓ, இப்படி ஏதோ ஒரு வகையில் இழுத்துக்கிட்டு தான் போகும். எப்போ முடியும்னு தெரியல. உங்களுக்கு எப்போ முடியுங்கிறது கவலை, எனக்கு நல்லபடியாக முடியணுங்கிறது கவலை. விசாரணையை தானே சொல்கிற? ஆமாம். இது வரைக்கும் நான் ஜட்ஜாக இருந்த எந்த வழக்கும் பிரச்சனையாக இருந்ததில்லை. தீர்ப்பும் தப்பாக இருந்ததில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா?
நம்ம குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் அது தொடரணும். அது தொடர்ந்தா என்னோட வெற்றிகளும் தொடரும். நம்ம குடும்பத்துல எந்த சந்தோஷமும் குறையாது. நீங்க தைரியமா இருங்க. நிரஞ்சன், என்ன சாப்பிடல? வேண்டாம், ஏன்? பிடிக்கல. நான் பார்க்க பிடிக்கல, உங்களோட பேச பிடிக்கல, நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட பிடிக்கல, உன் கூட படுத்து தூங்க பிடிக்கல, மொத்தத்தில் உன் முகத்தில் முழிக்கவே பிடிக்கலடி. குடிச்சிருக்கீங்களா? நிறையா மூக்க முட்டை குடிச்சிருக்கேன். குடிச்சாலாம் இங்க வரக்கூடாது. முதல்ல வெளியே போங்க. இது என் வீடு, என்ன வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரடி? நீ போடி வெளியில. ஆமா, உங்க வீடு. அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி எங்களை குடி வச்சிருக்கீங்க பாருங்க. இருக்கிறது வாடகை வீடு, இதுல இவர் வீடா? ஹவுஸ் ஓனர் காதுல விழுந்தா போதும், இப்பவே துரத்தி அடிச்சிருவாங்க இங்க இருந்து. வெளியே போங்க. முடியாது. ஏன்? அது அக்கா இருக்காங்க, அதான். அக்கா இருக்காங்க. பயம்? அந்த பயம் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இல்ல? உனக்கு நான் ஏன்டி பயப்படணும்? அப்ப அவங்கள பத்தி ஏன் பயப்படுறீங்க? சும்மா கிராஸ் கொஸ்டின் கேட்காத. இங்க நான் குடிச்சிட்டு வந்து படுத்துறதுக்கு காரணமே நீ தாண்டி. சாடமான என்ன பேச்சு தாண்டி காரணம். இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என் காதில் விழாது. பேசு, என்ன வேணாலும் பேசு, என் மனசில் ஏறாதரி. ஒவ்வொரு தடவையும் நீ பேசுறத கேட்கும்போது ஏதாவது நடந்துருமோங்கிற பயத்தில் நான் நிம்மதியாக தூங்கவே இல்லை. இன்னைக்கு நான் தூங்கணும், நிம்மதியாக தூங்குவேன், அதுக்கு தாண்டி குடித்தேன். நாங்க நல்லது சொன்னா உங்களுக்கு தூக்கம் போயிடுதா? அப்ப குடிச்ச உங்ககிட்ட மண்டையில ஏத்திக்காத நிலையில போதையில இருக்கிற உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? தலையில 4 குடம் தண்ணிய ஊத்தி வாயில பச்சை வெங்காயத்தை அமுக்கி போதைய தெளிய வச்சு நான் உங்ககிட்ட பேசுவேன். ஏண்டி, அப்ப கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டியா? நீங்க என் வழிக்கு வர வரைக்கும் நான் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் தொந்தரவு இல்ல. நான் ஏன் புருஷன் தான் முதல்ல நினைக்கிறேன்ல, அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி புள்ளதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க நீங்க நினைக்கணும். உங்க 2 பேருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் நடி இருக்கேன். 10ஓட 11 செய்யறதெல்லாம் எங்களுக்கு வேணாம், முதல்ல இருக்கணும். வெளியே போய் படுங்க. என்ன என்ன என்ன? வெளியே போய் படுங்க. ரூம் நாறுது, குழந்தைக்கு ஒத்துக்காது. வெளியே போய் படுங்க. வந்திருக்காங்கடே, அக்கா சொல்லிடுவாங்க, படு. வெளியே போறீங்களா இல்லையா? போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, என்னடி சத்தம் போட்டு இருக்க? போங்க இங்க இருந்து. முடியாது, இங்க இருந்து போங்க வெளியே. முடியாது முடியாது முடியாது.
உங்களுக்கு தூக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? நிரஞ்சன், தாமரை எப்படி இறந்தாங்க? சார் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். தற்கொலையா இல்லை நீங்கள் பண்ண டார்ச்சரா? இல்லை சார், தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஜெயிலில் இருக்கிறப்போ வெளியாட்கள் யாராவது வந்து பார்த்தாங்களா? இல்லை சார். யாரும் பார்க்கல. செல்விங்கிறவங்க அவங்கள பார்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் ஜிஜே தடுத்துட்டார் சார். அந்த ஜிஜே உள்ளே வந்து பார்த்தாரா? இல்லை சார். அது எப்படியா? அவர் ஒய்ஃப் உள்ளே இருக்காங்க, அவர் எப்படி பார்க்காம போனார்? ஜெயிலுக்கு வந்தார், ஆனால் அவர் ஒய்ஃபை பார்க்கல. வேற யாரை பார்த்தாரு? மாயான்றவங்கள பார்த்தாரு. தாமரை உள்ளே இருக்கிறப்போ வேற ஒருத்தரை வந்து பார்த்தாரா? ஆமாம் சார். மாயா யாரு? கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்குது சார். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். செல்வி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பிள்ளை. இந்த நிலைமையில நீ இருக்கும்போது சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லியாக வேண்டிய கட்டாயம், அதான் சொல்றேன். பிள்ளை, நம்ம நிரஞ்சன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் பிள்ளை. தினமும் குடிக்கிறானா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டை. இப்ப நீ கவனிக்காம விட்ட பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் புள்ள. என்னத்த சொல்ல, அந்த சிவமணி கழுத மேலேயும் நியாயம் இருக்கு. அவன் சொல்றதே அவன் கேட்கணும்ல. சம்பளம் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும், நம்ம குழந்தை எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு அவளை போட்டு அடிச்சிருக்கா. இந்த பார்க்குள்ள அவன் உண்மையிலே ரொம்ப நல்லவன், உண்மையில உயிரே வச்சிருக்கான். என் வயிற்றுல தான் பிறந்திருக்கானான்னு நிறைய தடவை நான் சந்தேகப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உனக்கு நேர்மையா இருக்கான் புள்ள. கடையில் வர பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டுறான். எத்தனை நாளைக்கு தான் அவளும் பார்த்துட்டு பாப்புல. குழந்தை வச்சிருக்கா, புருஷன் தர்மத்துக்கு வேலை செய்யறானா, எந்த பொண்டாட்டியும் கேள்வி கேட்க தானே செய்வாப்புல. இந்த மாதிரி என் புருஷனும் இருக்காரு, ஒரு வேலையும் செய்யறது இல்ல. எனக்கு எப்படி பார்த்து எறிய தெரியுமா? செல்வி, இவ எதுக்காகவோ சுத்தி என் ரூட்ல வர்றா. இவ பேச்சு எதுவும் நீ கேட்காத, நம்பாத. நீ பேசாம போய் ரெஸ்ட் எடுமா. பேசாம இருங்க. நேரம் கிட்ட நேரத்துல பேசி தொலைக்காத, உள்ள போ. சும்மா இருங்க. எந்த நேரத்துல என்ன பேசணும் எனக்கு தெரியும். நீங்க முந்திர கட்ட மாதிரி வந்து இடைஞ்சல் பண்ணாதீங்க. இது பார்ப்புல, நீ அங்கங்க சிந்தாம சிதறாம சேர்த்து இப்பதான் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க. நம்ம ஸ்ரீலங்கால எப்படி இருந்தோமோ அதே நிலைமை கொண்டு இருக்க. இந்த பார்ப்புல, அது உடையாம இருக்கணும்னா அவனை கூப்பிட்டு பேசு புள்ள. அவனுக்கு ஏதாவது பண்ணு புள்ள. நீ யாரையும் கூப்பிட்டு பேச வேண்டாம் செல்வி. இவங்கள நான் பாத்துக்கிறேன். இவங்க எல்லாரும் எரியிற வீட்டுல புடுங்கின வரைக்கும் போதுன்னு நினைக்கிற கும்பலு. பேசாதீங்க, டூ மச்சா பேசாதீங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. பேசாம உள்ள போறீங்களே. நான் போனா நான் போக மாட்டேன். அடிச்சு காலையில சவுடு பண்ணிடுறேன். ஓடிடுங்க. துரிட்டு இருக்கு. இது பாருங்க. பேச பாருங்க. ஆறு பிள்ளை எப்ப பார்த்தாலும் அடிப்பே குத்துறேன்னு ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு மனுஷன். பேசாம இருங்க. என்ன புள்ள சொல்லு. செல்வி ஏதோ சொல்ல வரா, பேசாம இருங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லணுமா? பாருங்க, அவளுக்கு இருக்கிற அக்கறை உங்களுக்கு இல்ல. சரியா வேஸ்ட் இந்த மனுஷன். டூ மச். செல்விமா, உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதம்மா. இவங்களை யாரையும் நம்பாதம்மா. எல்லாரும் ஏமாத்துறாங்கப்பா. நான் சொல்றத கேளு. ஹலோ நிரஞ்சா, எங்க பாருக்க? செல்வி அக்கா உன்னை பாக்கணுமா? உடனே ஓடி வாப்பா. வா, சீக்கிரமா வா, முக்கியமான விஷயமா. இப்ப கூட மயிலாப்பூர் மெஸ்ல தான் இருக்கானா. அதான் வர லேட்டு. பாவம் என் புள்ள.
எப்படியாவது இந்த கொள்ள கூட்டத்துல இருந்து பிரிச்சு அனுப்பிச்சிடலான்னு பார்த்தேன். விட்டுட்டு போயிட்டாங்க. என்னக்கா கூப்பிட்டியா? டெய்லி குடிக்கிறியான்னு கேக்குறா, சொல்லு. உன் பொண்டாட்டி கூட டெய்லி சண்டை போட்டியான்னு கேக்குறா, சொல்லுடா. அவன் முன்ன மாதிரி இல்லக்கா, ரொம்ப மாறிட்டா. அவளை யாரோ பாய்சன் பண்ணிருக்காங்க. என்னென்னமோ பேசுறாக்கா, வீட்டுக்குள்ளேயே போக முடியல. நிம்மதி இல்ல, பழைய சந்தோஷம் இல்ல, எல்லாம் போச்சுக்கா. கலெக்ஷன் பணத்தை கொண்டு போய் வீட்டில் வச்சு அதை எடுத்துட்டு போய் பையனுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கா. கேட்டா தான் தோண்டித்தனமா பேசுறான். என்னால் அவளை சமாளிக்கவே முடியலக்கா. எங்க அவ பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிடுவணும்னு. வேண்டாக்கா, எனக்கு இந்த பொறுப்பு, கடையை பார்த்துக்கிறது எதுவுமே எனக்கு வேண்டாக்கா. எல்லா கணக்கையும் நாளைக்கே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கோ. இப்படி மாவு கடையை வச்சு பொழைச்சிக்கிறேன். அறிவு கேட்டவனே, மாவு கடை வச்சு பொழைச்சுக்கிறேன்னா ஏன்டா வளர்ற? ஏன் பொண்ணு செல்வி அப்படி உன்னை விட்டுறான்னு நினைக்கிறியா? விட மாட்டா. மாவு கடையா மாவு கடை. இவன் சொல்றதுதான் சரி, நீ சொல்றது எல்லாம் தப்பு. நீ சொன்ன மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் உங்க அக்கா கிட்ட கொடுத்துட்டு வழியை பார்த்துட்டு போ. வழியை பார்த்து போனா அவன் தெருவில் தான் போய் நிற்கணும். இவ்வளோ நாள் உடைச்சதுக்கு தெருவில் போய் நிற்க சொல்றீங்களா? நல்லா இருக்கு உங்க நியாயம். வேற என்ன பண்ண சொல்ற? மெஸ் எல்லாம் அவனுக்கு எழுதி கொடுக்க சொல்றியா? இதெல்லாம் என் பொண்ணு சுயமா சம்பாதிச்சது, கொடுக்க முடியாது. ஐயா சாமி, எங்களுக்கெல்லாம் மெஸ் தான் வேணும்னு பெரிய பேராசை கிடையாது. இந்த பார்ப்புல அவன் தெருவில் நிக்க கூடாது. அவன் பொண்டாட்டி அவனை மதிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு புள்ள. நீ ஏதாவது மாச சம்பளம் போட்டு கொடுப்புல. அம்மா, என்னம்மா அக்காட்ட போய் சம்பளங்கம்லாம் அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஆமா, இப்படியே கௌரவம் பார்த்துட்டு அப்புறம் டெய்லி குடிச்சிட்டு போய் அவளை அடி. அவன் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பான். எல்லாரும் தெருவில் போய் நில்லுங்க. எல்லாரும் நடுத்தருவுல போய் நில்லுங்க. எக்கேடோ கெட்டு போங்க. என் பொண்ணை ஏன் டார்ச்சர் பண்றீங்க? இது பாருங்க, இனிமே ஒரு வார்த்தை பேசுங்க அப்புறம் நான் காலை என்ன பண்ணுவேன்? ஓடி வெச்சுற ராஸ்கல். போடு. அப்பா, அம்மா. அம்மா செல்விமா, ஏமாந்துறாதம்மா. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். தூண்டி விடுறா. பேசாதீங்க. அப்பா, ஏமாத்துறாமையும் என்னக்கா? பேப்பர் கேக்குறடா. நீதான் புள்ள, நீதான் ஏதாவது நல்ல சம்பளமா போட்டு கொடுப்புல அவனுக்கு. என்னம்மா? பின்ன என்னடா, எல்லாம் பொண்டாட்டி நல்லதான். வேணாக்கா, எனக்கு இதெல்லாம் வேண்டாக்கா. என் பொண்டாட்டி அம்மா பேச்சு எதுவுமே கேட்காதக்கா. நான் உன் தம்பியாவே இருந்துருக்கா. இதெல்லாம் வேண்டாக்கா. என்னடா வேண்டாக்கா. என்னடா வேண்டாம் சொல்ற? உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கணும்,
உன் புள்ள நல்லா வாழணும். அவன் எழுதிருக்க சம்பளம் வேண்டாம்னு சொல்லாதடா. இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியுமா? என்னடா எழுதிருக்கு? மயிலாப்பூர் மெஸ் எனக்கு. ஐயோ வேண்டாக்கா, தயவு செஞ்சு வேண்டாக்கா. இது பாரு, வேண்டாம்னு சொல்லாதடா. அவ செஞ்சானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவ எல்லாமே கரெக்டா தான் செய்வா. வேண்டாம்னு சொல்லாதடா, கஷ்டப்படடா. வேண்டாடா. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. அக்கா ஏய் சொன்னா கேளுடா, சொன்னா கேளு. உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கணும்டா. டேய் நீ நல்லா வாழணும்டா. நீ எவ்வளவு உழைச்சிருக்க, அதனால அவளே மனசு வந்து கொடுத்துருக்கா. வேண்டாம்னு சொல்லாதடா. நீ கொஞ்சம் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன பேச்சு? அப்ப நான் எதுவும் கேட்கலப்பா. அந்த ஆள்கிட்ட பேசினா உருப்பட மாட்டேன். போடா. எல்லாம் சந்தோஷமா கொடுத்துருக்கா. போ போயா. இந்த ஆள் ஒரு ஆள் உருப்பட விட மாட்டேன். அப்பா செல்விமா, யார் மேலே ரொம்ப பாசம் வைக்காதம்மா. அடிபட்டு வழியில் இருக்கிற நேரத்தில் உன் பலகீனத்தை பயன்படுத்தி ஏமாத்தி பிடிக்கிட்டு இருக்காங்கப்பா. அப்பாடா, ஒரு ஏரியா கரெக்டா செட் ஆயிடுச்சு. அந்த சிலோன்மணி இருக்காளே கில்லேடி, எங்க அடிச்சா எங்க விழும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பிடிச்சிட்டா. ஆமா, நீ என்னடி பண்ண போற? மண்டு மண்டு மண்டு. இதை பாரு, கதை படிக்கிறேன், புக்கு படிக்கிறேன், கட்டுரை எழுதுறேன்னு டூ மச்சா பண்ணாத. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லு, புரியுதா? உடனே ஆரம்பி. போ. ஐய, அதெல்லாம் நான் சொல்லித்தர வேண்டியிருக்கு. என்ன பண்ண போறாளோ? பிள்ளை, நீ நல்லா இருப்ப பிள்ளை. நீ கிரேட்டடி. நீ அந்தஸ்துல எங்கேயோ போயிட்ட. பெருமாள் உன்னை நல்லா பாருடி. போடி உள்ள. ஏன் நீ செல்வி கிட்ட வந்தாலும் எனக்கு பயமா இருக்குடி. என்ன நான் அவளை கடிச்சியா தின்னுடுறேன்? தேவைப்பட்ட நீ அதுவும் செய்வ. நீ ராட்சசி. பேசாம இருங்க. அந்த புள்ள ரொம்ப நல்லவ, நல்ல மனசுக்காரி. ஆனா உங்களுக்கு தான் கீர்க்கு பிடிச்சு போயிருக்கு. போடி. என்னமா பாருமா. ஐயோ ச்சே. அக்கா கூப்பிட்டாங்கன்னு உங்க அம்மா ஃபோன் பண்ண உடனே அறக்க பறக்க ஓடுனீங்க. என்ன நடந்துச்சு? நான் நினச்ச மாதிரியே எங்கள் அம்மா நான் குடித்தது, சண்டை போட்டது எல்லாத்தையும் எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லணும் தானே நான் எதிர்பார்த்தேன். நீ நினச்சது நடந்துருச்சுல, சந்தோஷமா இருடி. என் குடும்பத்தில் என்ன நடக்கணும்னு நீ நினச்சியோ அது நடந்துருச்சு. இப்படி அநியாயமாக டார்ச்சர் பண்ணி என்னையும் எங்கள் அக்காவையும் பிரிச்சுட்டேடி. நீ நல்லா இரு. நீ இவ்வளோ பண்ணியும் எங்கள் அக்கா உனக்கு நல்லதாண்டி பண்ணியிருக்காங்க. அது எப்படி முகத்துக்கு நேராக பேசாம கட்டினவனை தட்டி தட்டி இப்படி கையால் ஆகாதனா கேறீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சும்மா இப்படி கண் கலங்கி டிராமா எல்லாம் பண்ணாதீங்க. யார் நான் டிராமா பண்றேனா? நீ எங்க அம்மா பண்ண டிராமா தாண்டி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கு. சம்பளம் ஏதாவது போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு எங்க அக்கா மயிலாப்பூர் மெஸ்ஸை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க.
என்ன பேச்சே காணோம். அவங்க மனசு எங்க, நீ எங்க? படி. வாயால தானே சொல்லியிருக்காங்க. அவங்க தெளிவா தான் இருக்காங்க. நீங்க தான் அடிக்கடி போய் குப்புற விழுந்துட்டு வரீங்க. இப்போதைக்கு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வர வருமானத்தை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே அவங்களுக்கு தேவைப்பட்டா போடா தம்பி வெளியேன்னு மெஸ்ஸ அவங்களே எடுத்துப்பாங்க. ஏதோ பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி சொல்றீங்க. ஏய், எங்க அக்கா வாயால சொன்னா போதண்டி. அது பத்திரத்தில் எழுதி கொடுத்ததை விட ஸ்ட்ராங்கு. அங்கேயும் உங்களுக்கு விவரம் பத்தலைங்க. மயிலாப்பூர் எடுத்துக்கோன்னு சொன்னப்போ அங்க பில்லிங் கம்மியா இருக்குக்கா, நான் டி நகர் பிரான்ச்சை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என் புருஷன் புத்திசாலி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. என் மேல கோபத்தை காட்டினா அதை நான் உங்க புள்ள மேல காட்டுவேன். ஏன்னா நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரும். குடும்பத்துல பிரச்சனை வந்தா உங்க நிம்மதி போகும். உங்க நிம்மதி போனா தண்ணி அடிப்பீங்க. நீங்க தண்ணி அடிச்சீங்கன்னா நான் தகராறு பண்ணுவேன். மறுபடியும் உங்க அக்கா உங்களை கூப்பிடுவாங்க. பரவாயில்லையா? ராமேஸ்வரத்தில் உன் கூட்டம் கடத்திட்டு போகும்போதே அப்படியே போன்னு விட்டுருக்கணும். உன்னை காப்பாத்துறதுக்கு நான் என் உயிரை பணம் வச்சேன். எங்க அக்கா வேற மெனக்கட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணவங்களுக்கு துரோகம் பண்றேடி. இப்பவும் சொல்றேன், நான் துரோகம் பண்ணல. எனக்கு செல்வி அண்ணினா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என் ரோல் மாடலே. அவங்க எனக்கு செஞ்சது எதையுமே நான் மறக்கல. எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் கேட்கிறேன். அது தப்பா? இப்பவே பக்கத்து வீட்டு பையன் பால் வச்சிருக்கான், அது வேணும்னு சொல்லி அழுகுறான். பால் விலை 4 ரூபாய் தான், அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவனும் அழுகிய நிறுத்திட்டான். நாளைக்கு அவன் வளர்ந்து பெருசாயி பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பைக்ல போறான், எதிர்த்த வீட்டில் இருக்கவன் கார்ல போறான், அதே மாதிரி வேணும்னு கேட்பான், அழுவான். என்ன பண்ணுவீங்க? வேணும்ல? அவன் கூட படிக்கிற பிள்ளைங்க அமெரிக்கால போய் படிக்கிறாங்க, நானும் அங்க போய் படிக்கிறேன்னு சொல்லி அழுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் பிள்ளைங்க அழணும். அப்படிதான் வளர்க்கணும். என் கூட படிக்கிற பையனோட அப்பா ஏரோப்ளேன் ஓட்டுறாரு, நீங்களும் ஓட்டுங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்க ஆசையை நிறைவேற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும், உழைக்கணும். அதான் அப்பா. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், பணத்தை கொண்டு வந்து கொட்டணும், பணத்தை கட்டிட்டு அழுவ. இதுலயே குறியாயிரு. கவலைப்படாதரி, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். கொண்டு வந்து கொட்டுவேன். சந்தோஷமா இரு. தேங்க்யூ. ஆனா உன்னடி, உனக்கும் எனக்கும் இடையில கணவன் மனைவின்ற பந்தம் இருந்ததே, அது உடஞ்சு போச்சுடி. காசை கட்டிட்டு அழு. உன்னோட பேராசைக்கு கவர்மெண்ட் கஜானாவே கிடைச்சாலும் கட்டுப்படி ஆகாது. ஆசைப்படு கனவு காணுன்னு ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு. ஜனாதிபதி கனவு காணுன்னு சொன்னது நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக. உன்ன மாதிரி இப்படி வீட்டை கெடுத்து குட்டிச்சவராக இருக்குல்ல. உன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனை பண்ற பொம்பளைங்க எல்லாம் ஒரே இடத்துல கூச்சி வச்சு குண்டு வச்சு செதற அடிக்கணும். அதெல்லாம் பண்ணலாம். முதல்ல இன்னைக்கு வசூல் எவ்வளோன்னு கடைக்கு போய் எடுத்துட்டு வாங்க. நிறைய பிளான் இருக்கு. அப்படியே தலை நிமிந்து கடைக்கு ஓனர் மாதிரி போங்க. பணியில் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? உங்கள் அண்ணனுக்கு மயிலாப்பூர் மெஸ்ஸை உங்கள் அக்கா கொடுத்துட்டாங்க. அப்படியா? நல்ல விஷயம் தானே. சம்பளமாக ஏதா குடும்பம்னு தான் உங்கள் அம்மா கேட்டாங்க. அதுக்கு செல்வி அண்ணி மெஸ்ஸையே கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் தானே. இனிமேல் சிவமணி அக்காவுக்கு சொந்த சம்பாத்தியம், ஒரு ஹோட்டல் ஓனன்ற மரியாதை, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். நல்ல விஷயம் தானே. நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பேங்க் பேலன்ஸோட அவங்க பையனை பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சு ஒரு ரேஞ்ச் ஆகிடுவாங்க. ஆமாம்,
நல்ல விஷயம் தானே? எல்லாம் உங்க அம்மா அழகா பிளான் பண்ணி பேசி வாங்கி கொடுத்துட்டாங்க. பிளானா? என்ன சொல்ற? அப்ப இதெல்லாம் தானா நடக்கலையா? இதுக்கு எதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிட்டு? எங்க அக்கா கிட்ட போய் நேரடியா கேட்டிருந்தா அவங்க தாராளமா கொடுத்துருப்பாங்களே. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சும்மா அங்க இங்கன்னு வேலை தேடி அல்லாடாம நாமளும் செட்டில் ஆகணும். கண்டிப்பா நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வலி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. தினம் தினம் வலியோட போராடிட்டு இருக்கேன். நீ கவலையே படாத, ஒரு 3-4 வருஷத்துல நாமளும் சூப்பரா செட்டில் ஆயிடலாம். இப்பதானே நீங்க சொன்னீங்க என்ன சொன்ன? அக்கா கேட்டாலே கொடுத்துருவாங்கன்னு. ஆமா, அதுக்கு என்ன? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு நாமளும் கேட்கலாம். விளையாடுறியா? எங்க அண்ணன் வேர்வை சிந்தி உடைச்சிருக்கான். எங்க அக்காவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். அதனால அவங்க அவனுக்கு கொடுத்துருக்காங்க. நீ நான் என்ன பண்ணோம்? ஒரு ஓரமா நின்று அவங்க வளர்ச்சியை வேடிக்கை பார்த்தோம், அவ்வளவுதான். எனக்கும் கூட கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு? நம்ம ஒன்றும் சும்மா கேட்க வேண்டாம். நம்மளும் வேலை பார்ப்போம். நம்மளும் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்போம். அப்புறமா நமக்குன்னு ஏதாவது எடுத்துக்கலாம். 4 இடத்துல வேலை பார்த்துட்டு தெரியுறீங்களே, இதுனா உங்களுக்கு கௌரவமா இருக்குமேன்னு தான் சொன்னேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. நல்ல எண்ணத்தோட தான் சொல்றேன். இனிமே உங்க அண்ணன் அவர் மிஸ் தானே பாப்பாரு. அண்ணி தனியா எல்லாத்தையும் பார்த்துக்க முடியாது. நாமளும் கேட்கலான்னு சொன்னது நமக்கு சொந்தமா இல்ல. உங்க அண்ணன் எடுத்து கேளுங்கன்னு தான் சொல்றேன். அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலியாகும் காத்துக்கிட்டு இருந்தியா? விஜய், உனக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்க தெரியாத. யார் உங்ககிட்ட பேசினா? சொல்லுடி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.